Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். காலையில எழுந்த உடனே ஒரு குழப்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம நீங்க எழுந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு எந்த டியூவை கட்டணும், எந்த கடன்காரன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க, எந்த பேங்க்ல இருந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பயத்தோட இருக்கிறீங்களா? பல பேருடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்குது. காலையில எழும்பொழுது நிம்மதியே இல்லாம, என்னடா நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கை எதை நோக்கி போகுது என்னன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எழுந்துக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்க. இந்த நேரம் கண்டிப்பா வீணாகாதுங்க. இதுலேயும் குறிப்பா இது மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஷியல், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஃபைனான்ஷியல் சக்சஸ் அடையிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. ரொம்ப சீக்கிரமா, எவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்டோரியை சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதில் வெறும் கதை மட்டும் கிடையாது, நிறையா இப்போ நம்ம அந்த ஃபினான்ஷியல் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இருக்கும். அதனால இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோலாம் கிடையாது, என்னுடைய அனுபவம், நான் பார்த்த ஒரு சில புத்தகத்தை வச்சு சொல்கிறேன். இது ஒரு ஊரில் நடந்த கதை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பேர் ரகு, ஆனால் இது புனையப்பட்ட பேர் தான். நான் என்னுடைய இதுக்கு வச்சுக்கிட்டேன். நான் அவருக்கு நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ நான் இதை டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது உண்மைன்றதுனால ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ரகு அப்படின்ற ஒருத்தருக்கு நடந்த ஒரு நிஜ கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவருடைய மாத வருமானம் அப்படின்றது 30,000 ரூபாங்க. இவருடைய வாழ்க்கை ரொம்ப நார்மலாக சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஒரு காலம். ஆனால் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலர் லோனு, அதாவது கார் லோனு, அதுக்கப்புறம் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, அப்புறம் வீட்டில் ஏதாவது பக்கத்தில் மளிகை கடையில் கடன் வைக்கிறது, இதெல்லாம் சேர்த்து இவருக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா மாதம் ஒரு செலவு அப்படின்றது இருக்குது. ஆனால் இவருக்கு வருமானமே பார்த்தீங்கன்னா 30,000 தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, மீதம் இருக்கக்கூடிய பணத்தை இவர் டேக்கிள் பண்ணணும், அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், இப்படியே ஒன்னா வாங்கி வாங்கி வாங்கி. ஏன்னா நமக்கு ஒரு 5,000 ரூபா தேவைன்னா, 5,000 ரூபா எடுத்த உடனே இங்கே லோன் கிடைச்சிருமா? 5,000 ரூபாய் கம்மியாக 3,000 கூட கிடைக்கலாம், இல்லை 10,000 கூட அதிக கடன் அப்படின்றது கூட கிடைக்கலாம். அப்போ 3,000னா 3,000 மட்டும் தான் நம்ம கட்ட போறோமா? ரீபேமெண்டோட ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுவோம். இப்படி ஒன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வாங்கக்கூடிய கடன் அப்படின்றதுல 10 லட்சம் அப்படின்றதுக்கு அளவுக்கு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் இதை கட்ட முடியாம போனதுனால பேங்க்ல இருந்து ரெக்கவரி ஏஜென்ட் எல்லாம் இவருக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவர் என்ன யோசிச்சாருன்னா, ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கிறாராம். அப்போ ரகு என்ன பண்றாருன்னா, ஒரு ஃபினான்ஷியல்ல இருக்கக்கூடிய அவருக்கு பழைய ஒரு நண்பர், ஒரு பழக்கம், அந்த நண்பரை பார்க்க போறாரு. அந்த நண்பரை பார்க்க போகும் பொழுது அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த ஒண்ணா எடுத்து சொல்றாரு. இதை சொல்லும் பொழுது ஒரு 5 நிமிடம் அமைதியா இருந்துட்டு அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, ஃபினான்ஷியல் ரீதியா அட்வைசர் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு விஷயத்த திடீர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாராம். அது என்ன விஷயம்னா, அதாவது ரகு, முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, நம்ம ஒரு பெரிய மலையில பாதையை உருவாக்கணும் அப்படின்னா, அப்ப எடுத்த உடனே நம்மளால அந்த மலையை 2ஆ பொளந்தோ, இல்ல அந்த மலையில இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் பக்கத்துல அள்ளி போடவோ முடியாது நம்மளால. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ப்ராப்பரா அதற்கான பிளான் அப்படின்றது நம்ம போடணும். அப்போ அந்த மலையை குடைஞ்சி அதுக்குள்ள ஒரு பாதையை உருவாக்குறது அப்படின்றது கடினமான விஷயம்தான், ஆனா முடியாத விஷயம் கிடையாது. நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. தப்பான முடிவு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற யோசனையை முதல்ல நிறுத்து. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ரொம்ப எளிமையா இதுல இருந்து உன்னால வெளியில வந்துட முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவருக்கு அப்பதான் ஒரு பெருமூச்சே கிடைக்குது. என்னப்பா சொல்ற? அப்ப என்னால இந்த கடன்ல இருந்து வெளியில வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது, கண்டிப்பா உன்னால வர முடியும். இந்த மாதிரி நீ உன்னுடைய ஒவ்வொரு கடனையும் பிளான் பண்ணு, அப்ப இதுல இருந்து உன்னால எளிமையா வந்துட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னார்னா, டெத் ஸ்னோபால் டெக்னிக், அதாவது ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொல்லக்குள்ள இந்த ரகுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ரகு கிட்ட கடன்களை முதல்ல வரிசைப்படுத்து. உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, பெரிய ஹோம் லோனு, அதுக்கப்புறம் உனக்கு பர்சனல் லோனு, கார் லோனு, இதெல்லாம் தனியா ஒரு ஓரமா வச்சுட்டு, ஓரமா வச்ச பிறகு உனக்கு சின்ன சின்ன லோனுன்னு எதனாச்சும் இருக்கும். அப்போ 5,000 ஒரு லோனு, 10,000 ஒரு லோனு, இந்த மாதிரி சின்ன சின்ன லோன் அப்படின்றதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல அந்த லோன் அப்படின்றத கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த சின்ன சின்ன லோன் டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. க்ளோஸ் பண்ண உடனே இவருக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது வந்துருச்சு. அந்த தன்னம்பிக்கை வந்த உடனே இந்த சின்ன சின்ன லோன் அப்படின்றது டக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த பெரிய கடன் எல்லாம் ஓரமா நிற்கும் இல்லைங்களா, அப்ப அந்த பெரிய கடன்ல மினிமம் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் கட்டிக்கிட்டு வராரு. ஏன்னா நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ரைட் ஆஃப் போயிடும், இல்லை அதுல ஏதாவது சிவில் இம்பாக்ட் இந்த மாதிரிலாம் ஆயிடும்.
அதனால வந்து சின்ன சின்ன பேமெண்ட்டை மட்டுமே கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி கட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு வந்துட்டு இந்த பெரிய பெரிய லோன் எல்லாம் முடிச்சு பெரிய பெரிய லோன் அப்படின்றத சின்ன சின்ன லோன் கட்டுறதுனா அவருக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா சின்ன லோனை வந்துட்டு பர்சனல் லோன் சின்ன குட்டி குட்டி லோன்லாம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அந்த ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ப்ரெஷர் குறைஞ்சோடனே அவர் என்ன பண்றாருன்னா பெரிய லோனுக்கு அடுத்த கட்டமாக போக ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ரீ க்ளோஸ் பண்றது அப்படின்ற மாதிரி பெரிய லோனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய ஆசையை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அப்போ அவருடைய ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு பார்ட் டைம் வேலை அப்படின்ற மாதிரி போய் அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு லோனையும் ப்ரீ க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முன்கூட்டியே கட்டுறாரு. அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ 3 வருஷம் அப்படின்றது ஆயிடுச்சு. 3 வருஷத்துல 10 லட்ச ரூபாய் கடன் அப்படின்றத கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா சந்தோஷம் அப்படின்றதுல வந்துட்டு குடும்பத்தோட இருக்கிறாரு. இனி கடன் அப்படின்னா அவர் பயப்படுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்ப மறுபடியும் வந்துட்டு நாங்க எங்களுடைய பேங்க்ல வந்துட்டு மறுபடியும் அவர் லோன் அப்படின்றது வந்துட்டு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அந்த லோனை கரெக்டா கட்டிட்டு இருக்காரு. அந்த லோனை எதுக்கு வாங்கினாருன்னா அவருடைய பிசினஸை மேம்படுத்துறதுக்காக. பார்ட் டைம் பார்த்தாருன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த பார்ட் டைம்ல இவருக்கு என்ன ஆச்சுன்னா நல்ல வருமானம் வர்றதுனால அந்த பிசினஸை மேம்படுத்துறதுக்காக அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போகிறதுக்காக அவர் அந்த லோன் அப்படின்றத வாங்கி இப்ப கரெக்டா கட்டிட்டு இருக்காரு. பயங்கர சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு அவரோட லைஃப் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா பெரிய வந்துட்டு லக்ஸுரி ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு ஸோ இந்த மாதிரி கார் வாங்குற அளவுக்கு அப்படி இல்லைனாலும் ஒரு i20 காரோ இல்லை வந்துட்டு பெலினோவோ இல்லை வந்து ஃப்ரான்ஸோ இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு காரை வாங்கி மாதம் ஒரு 50,000 வருமானம் அப்படின்றது வர்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சூப்பராக சுமூகமாக போயிட்டு இருக்கு. இதை தான் சொல்கிறேன். நம்ம கடன் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த கடனை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் பிரச்சனை. ஒரு விஷயத்த மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. அதாவது எல்லா நாளும் மழை பெய்யறது கிடையாது, எல்லா நாளும் வெயில் அடிக்கிறது கிடையாது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸோ இந்த மேகம் அப்படின்றத ஒன்று தான் உங்களுடைய கடன். இதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, ஐயோ என்னடா இந்த மேகம் சூரியனை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. கிடையாது. இந்த மேகம் என்பது சூரியனை மறைச்சாலும் அது கொஞ்ச நேரத்தில் அது விலகி போயிடும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை என்பது வானம் போல எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதில் இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றது வந்து போக தான் செய்யும். அதனால இதை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். பேங்க்ல இருந்து ஃபோன் வருதா, அப்ளிகேஷன்ல இருந்து ஃபோன் வருதா, எடுத்து தைரியமா பேசுங்க. தைரியமா இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்றத நிலைமை எடுத்து சொல்லி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்றதை கேளுங்க. இப்படி நீங்க செஞ்சாலே போதும். ரொம்ப எளிமையா இது போன்ற விஷயங்கள் வந்து உங்களால வெளியில வந்துட முடியும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் இது பயனுள்ள வீடியோவா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் எப்படி தெரிஞ்சுப்பேன், நீங்க லைக் பண்றதை வச்சு தெரிஞ்சுப்பேன், அல்லது நீங்க கமெண்ட் பண்ணும், இதை வச்சுதான் நான் தெரிஞ்சுப்பேன். அதனால லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கீழே நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமெண்ட் அப்படின்றது பண்ணி விட்டுருங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.